இங்கு சிறந்த முறையில் யூடியூப் கவரி செய்து விட்ட அருமை என்ஆர் அவர்களை மேடிக்க முடிவு தகவல் கேட்டுள்ளோம். இங்கு மிகச்சிறந்த முறையில் சீனாவை செய்துவிட்ட முத்துமாரியம்மன் வண்ணத்திரையகம் எஸ்விஎஸ் குரூப் அம்மன் குச்சி தமிழின் பெருமைக்கு தெற்கே முனை முதல் திருவேங்கட வரை உன்னை போடாத மனிதர் ஒரு தமிழை 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 உண்மை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி இங்கே குழுவில் இருக்கிற பெரியோர்களை தாய்மார்களை இளைஞர் பெருமக்களை என்னுடன் வந்திருக்கும் சக நடிகை இசை பெருமக்களை ஒளிபெருக்கி அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிற திவ்யா மயிலாப்பூரை சேர்ந்த திவ்யா ஒளிபெருக்கி வைக்கிற உரிமையாளர்களுக்கும் பணிபுரிகின்ற அத்தனை அனுபவங்களுக்கும் எங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அழகுற மேன்மையில பங்குகின்ற யூடியூப் சேனல் இது உங்க ஊர் யூடியூப் சேனலின் உரிமையாளர்களுக்கும் இங்கே எங்களெல்லாம் அன்போடு வைத்து வந்த நாடக அமைப்பாளர் அன்பிற்குரிய நண்பர் பி ஜெயபாரதி பாலுசாமி சிங்கர் சொந்தக்காரங்க பாலுசாமி தான். பாலுசாமி அவர்களை வணங்கி சூது வேற இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த காலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சூது வேலை இருக்குதுங்கிறது தெரியும். அதெல்லாம் பாலுசாமி கிடையாது. ஏதோ நாடகம்னா வாங்க 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 அப்படிங்கிறதோட சரி மரியாதை இருக்கும். அதான் அவரையும் வணங்கி பணியை துவக்கமா மாலையில்
நன்றி 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 நன்றி. அலங்கார பூஷணம் நல்லா நல்லா பாட்டா பாடணுமா? எவ்வளவு ஒய்யாரமா நீ படுத்துக்கிட்டு கேட்கிற அப்படியா? இப்பவே சொல்லாத, கேட்கிறப்ப சொல்லுதா? கேட்பேன் பாரு, பாட்டு பாடிட்டு கேட்கிறேன் உடனே கேட்கிறேன். அலங்கார பூஷணம் ஆரம்புகிற விக்கிரகம் பத்திரை மாற்று பசுமன்னாரு உருக்கி வார்த்தை எடுத்துட்ட எளிமிகும் சித்திரப்புறமை சட்டம் கேட்குதா? அப்படி சொல்லணும். இங்க ஒரு நங்கை மோகினி, அங்கே சுந்தரம். அவ்வளவாக இருக்கக்கூடிய இந்த வள்ளிய கல்யாணம் என்ன சாப்பாடு போய் பார்க்கணும்னா அப்படிதான் போகணும். ஏரிக்கர பூங்காற்றே நீ போல மணி தெங்கிழக்கோ தெங்கிழக்கு வாசமளி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காற்றே நீ போல மணி தெங்கிழக்கோ தெங்கிழக்கு வாசமளி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காற்றே இளநீரியாலை சமூகவல்லி சரசவல்லி அம்பூருக்கு நபர்தவல்லி கற்பகவல்லி செண்பகவல்லி மரகதவல்லி சண்முகவல்லி. வேலை முடிச்சுதானே வந்து வந்து எப்ப வரணுங்க பேசுவான். அப்புறமே பேசுவாரு. கதை இந்த அழகு வாய்ந்த வள்ளியே சரி பாசம் பண்ணீங்க எங்க இருந்தாலும் வந்துடும். அதுதான் அதே ஒரு ஜீவன் அவ்வளவுதானே. அது அன்புக்குரிய ஜீவன். இருக்கா கொஞ்ச நேரம் சொல்றேன், உனக்கு காலையில சொல்றேன் இருக்கா இந்த அழகு வேறையா? ஆமா இதுக்கு என்ன இல்லமாமா பழைய பாட்டை போடுவோமா இல்ல நடுத்தரத்திலே விடுவோமா? ஒரு தந்திரத்தை பழைய பாட்டு தான் உனக்கு பிடிக்கிறா?
கொண்டு சிலையல்லவோ இந்த இளமை அறியாது அவள கட்டி பவளம் கனவடை பூக்கடகும் தட்டி சரிகை சரியாய் கைவிரித்த கை பல 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 பட்டு ரவிக்கையிட்டு பட்டையை காதையிட்டு முத்துமணி மாலையிட்டு பூகத்தை ரச்சனமணி கூடங்கிறார் மறைத்திருக்கும் வெள்ளை கனிவனம் என்னும் திருமணம் புரிந்தாக
போறீங்க? ஆமா, ஊர் ஒண்ணுதான். ஊரு நம்ம ஊர் பேர் வந்து பொன் பிள்ளையார்பட்டி. பொன் பிள்ளையார்பட்டி. பொன் பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியும் வரலாம் பிள்ளையார்பட்டி ஊருக்கு. சரி, நம்ம திருப்பத்தூர் வழியா வந்து வரலாம். ஆமா, வழி வந்து ஊர் ஒண்ணுதான், ஆனா வழி வந்து எப்படி வேணா வரலாம். ராகம் ஒண்ணா இருந்தாலும் பல பாட்டுகள் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. அதானே? அப்ப பிரச்சனை இல்லை. நம்ம வெள்ளை புறா ஒன்று ஏந்திரு கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று ஏந்திரு கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலே. வெள்ளை புறா ஒன்று ஓடுது கையில் வராமலே. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாற கூடுமோ, மனங்களின் நிறம் பார்த்த காதல் கண்களின் நிறம் பார்க்குமா, ஒன்றுமா காதல் வரம் பூத்துவுமே பன்னீர் வரம் சூடான கனவுகள் தன்னோடு தள்ளாட. வெள்ளை புறா ஒன்று ஓடுது கையில் வராமலே. பூவில் சேர்ந்து வாழ்ந்த வாசம் நாவல்தனை நீருமே, காலம் மாறும் என்ற போதும் காதல் நதி ஊழுமே, வரையறைகளை மாற்றும் போது தலைமுறைகளும் மாறும், என்றும் முந்தன் நெஞ்சோரமே அன்பே உங்கள் சஞ்சாரமே, காதாரத்தில் பூக்கள் கண்ணோரம் உண்டாக. நிலாவேவா எல்லாரேவா இன்னாலும் உன்வாழும் நான் இனி பிரிந்தாலும் நினைவானே அழைப்பே. வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. நன்றி. நீங்க ஏன் சொல்லாம இருக்கீங்கிறக்காண்டி நான் இடைத்தட்டு பாடல்களையும் பழைய பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன். பழைய பாட்டா பாடினாலும் பாடுவேன், இடைத்தட்டு பாடல்கள்லாம் அள்ளி விடுனாலும் விடுதே இருக்க அப்படிதான். அவர் அன்புக்குரிய அண்ணார் அவர்கள் என்ன முகவரி வேண்டாம் பேர் வேணான்ட்டாரு. அவர்களுக்கு எனக்கு வந்து 100 ரூபாயை வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். அன்பு அண்ணனவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கம் கம் கம். நீங்க சொல்றாங்க நானா யோசிச்சுட்டே பாடிக்கிட்டு பாடும் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் பாலாரே. பூமாலம்
அருமையானவள், அற்புதமானவள். மாப்பிள்ளை கூட தட்டுறாரு. வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. ஆமா ஆமாங்க. என்ன ஒரு ஆள் வந்தா தடுப்பியா நீ? கோமத்தை ஏற்றி போயிடுவேன். காலக்குடுமை கரிச்சாங்காவடி எடுத்து கரிச்சாங்காவடி எடுத்துட்டு போகுது. நீயே எடுத்துட்டு வர்ற எதுக்கு அவ்வளவு என்னப்பா உன்னை கேட்கிறப்பல ஒரு ஏஜென்ட் நான் கிளம்பையா காலையில சம்பளம் குறைச்சு கொடுக்க பாயை கொடுத்து முடிச்சு சூத்த புண்ணாக்கணும் கதையா? அப்ப நீ என்னதான் கேட்கியா? உன்னேதான் எதுக்கு உள்ள உள்ள விட்டுட்டு நான் விட்டேன் போட்ட சொல்றாங்க. நான் விட்டதை சொல்றேன் வெளியில. நீ வேணா இழுத்து விடுவேன். ஆமா எனக்கு வேற வேலை செஞ்சிருக்கல. பிரச்சனை வர்ற நீ பிரச்சனை பண்ற நீ பிரச்சனை தீ புலம்பு தீ புலம்பு ஆயிருப்பா பிரச்சனை. பாப்போமா பாத்துவோமா? என்னையா உள்ள ஓடுது? நானு எங்க இருக்கு? இங்க பாரு சத்தியமணி இருக்கா? இங்க உட்காந்து அக்கா மேல ஒரே சத்தியமணியா மானம் பிடிக்க வந்தாங்க. கத்தால பச்சை பொய்யா சொல்றேன். என்னைய சத்தியம் கேட்கிற? ஆமா சத்தி. அப்புறம் வேணா இன்னொன்னு செய்வேன். நெய் சட்டி கூட ஓட்ட சொல்லுவேன். அதுக்கல்ல மானத்தை சொல்ற ஆளுங்க பாரு. உன் முகரையும் என் முகரையும் பக்காவா தெரியும். 2 பேரும் பக்கா பொம்பளை பறிக்கும் தெரியும். பொம்பளை தெரியும் மானு தெரியும் தான். சொட்ட வராத எச்சி ஒழுகுதுன்னா
மாலை தெரியும் மாப்பிள்ள பத்த மாப்பிள்ள வாப்பிள்ள இத முதவே சொல்லணும் இப்படி நம்ம 2 பேரும் சின்ன வயசுல பாத்துக்கிட்டோமே. இப்ப எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச? தெரியாது. சின்ன வயசா இருந்தாலும் நேரம் இல்ல, பால் குடிக்கிற வயசா இருந்தாங்க. மாப்பிள்ள விலைக்கு மீறும் முளையில தெரியாது. நான் மானல தேடி வரலையா? தங்கச்சி தெரியும். என் நகைச்சி ஒன்று கூட்டி 1-2 இருக்கு. என்ன அடுத்து எனக்கு லக்கி பிரைஸ் 1-2 2 ஒன்றை கொடுத்து விட்டு வாயில குச்சி முட்டையை வச்சு சப்பிக்கிட்டு போறேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. என்ன எனக்கு 1 தானே? 1க்கே செத்துக்கிட்டு இருக்கேன். 2 வச்சு 1 கூட பண்ண முடியாது. இமிச்சு கொடுத்து செத்து பேர் வச்சு வேண்டாம் இல்லையா? பட்டவை சொல்றேன் கேள். இப்ப நான் எப்படி போகணும்? மொட்டை குட்டியா போ. எப்படி போடும்னா அப்படி போக சொல்றேன். அப்படி பிள்ளையா இந்த வழியை நான் போறதுக்கு எப்படி? அப்படி 1-2 இருக்கா? ஆமா. 1 என் தங்கச்சி உனக்கு, ஆனா உன் தங்கச்சி எனக்கு. ஆனா உனக்கு இன்னைக்கு யோகா கை கொடு. என்ன நீ பொட்டலாகி 1 இருக்கும்போது வந்துருக்க. ஏன் தங்கச்சி அம்முல் பேபி மாதிரி தள்ளுக்கு அமுல் பேபியா? ஆனா உன் தங்கச்சி இருக்காளே நெறிஞ்சு உனக்கு தகர தப்பா எப்படி அதே நீதான் உனக்கு எடுத்துக்குது. அப்புறம் என்ன பண்றது? எடுத்தாலும் அந்த வலி பெரிய நல்ல புஷ்டியான உணவுல புரியா தங்கச்சிக்கு? யாரு உன் தங்கச்சிக்கு நீ கொடுப்பியா? நீ கொடுத்து வளர்ப்பியா? நீ போய் காய வச்சு என் வீட்டுல வந்துட்டு எதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்? நீ போது வரந்தாக்கா விடு. புள்ள வந்துருக்குல்ல 10 மாசம் ஆன இப்ப விடு. என்ன குழந்தையா? எது வருதோ பிள்ளை புடிச்சா கொண்டைய பார்க்கும் போது இவன் எனக்கு வேண்டாம் என்று தோணுது. ஒண்ணு கோடு என்ன நீ சைடு குத்து குத்துற? சைடு விட்டு சந்தன ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நானே இவ்வளவு கட்டிக்கலாம் வந்து நீ சைடுல குத்துக்கிட்டு என்ன அர்த்தம்? நீ பேசாம நிக்கணும் சொல்லி அது ஒண்ணு ரொம்ப நம்மளை எரிச்சல் கொடுக்குறாங்க. குத்த போற நேரத்துல வந்து திருப்பி குத்துறாங்க. உனக்கு ஏதாவது நான் ஏதாவது கெட்டது பண்ணிருக்கேனா? இல்ல உன் சோத்துல மண்ணி தான் போட்டேனா? பிரச்சனை தானே நீ வாயில விடு கொண்டாது. உன் தங்கச்சி அவன் பிக்சர் கூட சார்ஜ் பண்ணாத விழுந்து உடச்சுக்கூடாது. நாடகம் 2 பேர் என்ன சொல்றீங்க? புளிச்சா எல்லாம் நினைஞ்சிச்சு. ஐயோ ஐயோ உனக்கு பத்மஸ்ரீ எப்படி நடக்கிற நடிக்கிற அடிய சூம்பு கிடந்த முண்டை ஓடி இழைச்சிட்டு மயிரை முடிக்கிறேன். உங்க பகிர்ச்சத்தை பார்க்கும்போது எனக்கு இதுல பணம் வாப்பேன். எதுவும் கிடைக்காத பெரிய இங்க மஞ்சள் கூட இல்ல. நீங்க கட்டின உடவை இழக்க குடிச்சு போகணும். ஆமா தங்கச்சி Thank you.
மாட்டேமா மாட்டிக்கிட்டீங்க. ஆமா ஒரு ரொம்ப நன்றி. பாரு, கொடுத்து நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. மாப்பிள்ள போயிடுங்களா சொல்றேன் வரவா ஆமா நான் ஜிபே போட்டாங்க வணக்கத்திற்குரிய வடவடுவரை வருக. மதிக்க தெரியல. தாங்கள் வந்து விரத்தை என் அண்ணன் தோழியர்கள் கூட வருத்திருந்தார். இன்னும் கொஞ்சம் தலைவராக சொன்னாலும் தாங்களுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன். வாருங்கள். வந்து விரத்தை எடுத்து கூறுங்கள். மண்டாரை வாழ வைக்க வேண்டும் இல்லாட்டே செந்திரைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே. வணக்கம். மதிக்க தெரியல. உங்கள் வரவேற்பிற்கு நன்றி. மிக்க நன்றி. நான் இருப்பது கழுகுமாவலை. என் தாய் தந்தை அரசு ஒரு வெள்ளிமலை வேட்டை மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புலிமாலை கண்டேன். ஆஹா, கண்டவுடனே எனக்கு ஆசை வந்துச்சு. நானும் ஆண்மகன் தானே. அப்படியா? பார்த்த உடனே படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பிடிக்க வேண்டியதானே? ஒன்னும் தடுத்துட்டானே. யாருமே தடுக்கிறனாலும் உங்களால பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? பார்க்கவே தெரியல. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. இது நான் வந்து முயன்று பார்த்தால் முடியாது ஒன்றும் இல்ல. முயற்சி திருவினையாக ஏன்னா மனுஷன் வந்து செத்தானதான் பிழைக்கிறேன். அதான் நடக்குது நாட்டுல. செத்தாலும் பிழைக்க வச்சிருக்காங்களா? ஆனா கொண்டு வந்தா நாடு வாங்காதுங்கிறதுனால அதுவும் போச்சு. எங்க இந்த பூலோகம் எப்படி தாங்குறது? அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன ஆகிறது? ஐயா எல்லாம் வந்தாலும் கூட அப்படி ஒரு நிகழ்வை நடத்த விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பூமியினுடைய பாரம் தாங்காது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணமா ஒரு நிகழ்வு நீங்களும் பார்த்திருக்கீங்க. எவ்வளவு மரம் செடி கொடிகள்லாம் முளைக்குது. மனித குணமும் இனமும் வந்து பாத்தீங்கன்னா 500 கோடிக்கு மேல உலகத்துல தாண்டிடுச்சு. இவ்வளவெல்லாம் இருந்து இந்த பூமி மரத்தை தாங்குறதுன்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுதான் இல்லை. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்பி போறதுனால எந்த பாரமும் கிடையாது. இங்கேதான் உற்பத்தி ஆகுது, இங்கேதான் அழியும். அதனால மரம் செடி இருந்தாலும் எடை வந்து கூடுவதாக கிடையவே கிடையாது. அதுக்குதான் சொல்ல வரேன் எப்பவுமே. ஆனால் இருந்தாலும் கூட இந்த அழகு நேரி வாய்ந்த இந்த மகனை நீங்க ஒரு தரம் காட்டினீங்கன்னா என்ன நீங்க கட்டி பிடிக்கலாம்னா வாய்ப்பு ராஜா. இல்ல ஒரு நாள் ஒரு தடவை காமிச்சா கட்டி பிடிச்சிருவாங்க. அக்காலாம் கேளுங்க. இது நான் பாருங்க மாலை பார்த்த இடத்துல பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. கட்டி பிடிக்கிறாரா? ஏங்க எங்க கட்டி பிடிப்பீங்க? உங்க அண்ணன் இருக்காரு. என் அண்ணன் இல்லனாலும் உங்களால பிடிக்க முடியாது. சொல்ல முடியும். என்ன சொல்றேன்? ஒருவனுக்கு எப்பவுமே ஒருவனுடைய வேலையை இடப்படுறது எங்க இருந்து வேலை போறது பார்க்கணும். முதல் வேலை செய்யறானா உங்களே நான் பார்த்தேன். ஐயா எனக்கு வரப்போட்டு தெரியும். வரப்போட்டு தெரியும் வாயில சொன்னா போதுமாங்கிற தம்பி சீனியர் இந்த இடத்துல வேலை என்ன தங்கச்சி அணிதா தங்கச்சியா? என்ன கோமட்டில் என்ன தங்கச்சி? என்ன சரி வாங்க. என்ன தங்கச்சி? என்ன தங்கச்சி? என்ன அண்ணன் இந்த இடத்துல வேலை ஒண்ணு போயிட்டு வாங்க. வாய்க்கால போயிட்டு வாய்க்கால போயிட்டு வேலை கூட நிலத்துல வந்து நான் வாய்க்கா வரப்போட்டேன்னு சொல்லல. உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிரும். பெரிய பிரச்சனை முடிஞ்சிடும். இனத்தவருக்கு இனத்தவறு செய்யக்கூடாது. நீங்க தான் தவறு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க தான் தவறு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? உள்ள விட்டு யாருமே இல்ல. நான் காட்டுல நிக்கிறேன். காயம்பட்டு தரும். ஓஹோ, நீங்க இப்படி சொல்லி கொடுக்குறீங்களா? எந்த விஷயம் நல்லதுப்பா. எதுவுமே பலாத்காரமான பிரயோகம் கூடாது. என்ன முடிய விடுறதுக்கு வீரம் வேணுமே. வீரம் வேணுமே. அதெல்லாம் தெம்புருக்கு. என்ன வீரம்? இந்த மாலை மட்டும் கட்டி பிடிச்சிருக்காரு. இவர் கட்டியா பிடிக்கணும். இப்படி தொட்டு கூட பாத்துக்கிறேன். முத அழக சொல்றேன். முத அழக சொல்றேன். பணி அது வாட்டில பணியை சேர்த்து வரேன். நானே என் பணியை எப்படி வரேன்.
அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன். ரொம்ப அழகானதோ, ரொம்ப அழகான எந்த பெண்மானது அழகின் இனிமை கூடுது. அழகான இந்த பெண்மானிது அழகின் இனிமையும் கூடுது. நினைத்தாலே நெஞ்சே தேனூறுது. இறைமுகல் இனிமைகள் ஆகுது. பெண்மானம்மா, 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 மேலில் எழுதாதே. ஏப்பா பாட்டு பாடியதுல இருக்கு. 5000 10,000 இருக்கியா? சரி, சரி. 15,000 கூட இருக்கும். டான்ஸ் வரணுமா? அது மட்டும் கோடியில் ஒருத்தர் ஆட மாட்டேன். டான்ஸோட ஆட சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆடிடுவேன். பள்ளிக்கான மரியாதை வேணும். நான் சும்மா அப்படி நிக்க கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அது வேற, அது செய்யக்கூடாதுயா, கேட்காது. ஏன்னா முருகனும் வள்ளியும் அவங்க வந்து மாறி வந்து முருகன் வந்து வேடனாக வந்து அவரை வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கிறதா கதையோடைய அதை மாத்தி வேற மாதிரி யாரும் ஆடி இருந்தா கூட தப்புன்னு சொல்லியிருக்கேன். அது வேண்டாம். அந்த பழக்கத்தை நம்ம ஏரியால கொண்டு வர அது வேண்டியதில்லை. நினைத்தால் என்ன ஆகும்? அவளை நினைக்கும் சூரம் கிராம நினைத்தாலே நெஞ்சு தேனூறுது. நினைவுகள் அலைகளை போல் கனவாலே தொல்லை அறியாதது. கனவுகள் இனிமைகள் ஆகுது. பெண்மானம்மா, 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 நிறைவில் நின்றாடுது. எனக்கு அளிக்கும் பொழுதும் தானம். அப்படி ஒரு மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களே, உங்களுக்கும் உங்க சுற்றம் சூழ அனைவருக்கும் ஆஹா, ஏன்னா உண்மையிலே பெருமை உண்டாகும். அந்த பெருமையை நீங்க நிலைநாட்டுவீங்கன்னு நம்புறேன். கொடுத்தா பெருமை உண்டாகும். ஆ. இல்லாத பொருளை வச்சுக்கிட்டு ஐயா வேடுவரை நீங்க தேடி வந்த மாதிரி இங்கதான் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லி வச்சுக்கோங்க. என் ஊருக்காரங்க என்னுடைய சுற்றத்தார் எல்லாருமே சொல்லுங்க, இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை பேசுது. மாட்டுறது ஒன்று இடத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. ஆனா வேடவர்கிட்ட பொய் சொல்லி இந்த பிள்ளை மனதில் என்ன இருக்கு அப்படின்னு என்னை தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அங்கேயும் என்னுடைய பேர் நிக்கணுமா இல்லையா? பொய்யால் பொய்யுரைத்தால் பொய்யும் மெய்யாமோ அப்படின்னு மனிதர் தான் கேட்டிருக்காரு. இங்க பாருங்க. 1000 பேர் சேர்ந்து பொய் சொன்னாலும் மெய் மாதிரி தெரியலாம் வேண்டாம். சரி, அது உண்மையிலே உண்மைதானே இல்லையே? பொய் தானே. 1000 கல்யாணம், அதாவது 1000 பொய் சொல்லிட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணணும். நாங்க 1000 கல்யாணம் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணமே பண்ணணும்னு சொல்லும் போது நீங்க எத்தனை பொய் சொல்லி மான புதுசா எனக்கு என்ன? ஏன் இங்க இல்ல 1000 பேருக்கு கொண்டவன் வந்து அற வைத்தியங்கிறாங்க. அதுக்காக 1000 பேர்ட்ட கொண்டுகிட்டா இருக்க முடியும்? 1000 பேரை கொன்றவன் வேர்களை. ஏன்னா நம்மளுடைய மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் தான், ஆயுர்வேத மருத்துவம் தான். ஆனா மாறி போயிருச்சு. இப்போ யாரு கேட்கிறா? இப்ப வந்து புதுசு புதுசா எல்லாம் முளைக்குது. என்னமோ அது முளைச்சிட்டு போகுது. நமக்கு பின்னு பிரச்சனை இல்லை. ஏன்னா அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் போறோம். இன்னொரு விஷயம் மட்டும் எங்கேயுமே நான் சொல்றது வழக்கம், மறந்துட்டாலும் போறேன். நாம சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். அது மட்டும் தெரியுதா? எல்லாமே மேல்நாட்டினுடைய மோகம். நம்ம நாட்டுக்கான உணவுகளே வேற. இப்ப பாருங்களேன், எங்க பார்த்தாலும் சிக்கன் கிடையாது. சிக்கன் கடை கூட இருந்து போகுது. சிக்கன் நூடுல்ஸ்ங்கிறான், சிக்கன் ரைஸ்ங்கிறான், என்னென்னமோ வறுத்து தள்ளுறான். வறுத்த உணவு சீக்கிரம் நமக்கு மர்க்கையாதான். வீட்டுல பொறிக்கிறதே திங்க கூடாதுன்றாங்க. வீட்டுல பொறிக்கிறதே திங்க கூடாது. இது அங்க பொறிச்சு பல நாள் பட்ட எண்ணெய். இன்னொரு விஷயம், அதான் ருசியா இருக்கு. ஆனா ஆயுளை இருக்கணும்னா ஆயுளை குறைக்கணும். இங்க பாருங்க, ஆயுள் அது சிறப்பு லகரம், ஆயுள் இது குண்டு லகரம். பாருங்க, ஆயுளை கூட்டணும்னா
ஆயில குறைச்சு இல்லன்னா வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஆனா அதுக்காக என்ன விட்டுட்டு போக முடியாது, நீங்க கொடுக்கணும். ரொம்ப அமைதியா அடங்கி நிக்கணும். எனக்கு அதான் அதெல்லாம் முடியும். முடியாது. எனக்கு கத்துறவங்க இந்த இடத்துக்கு வந்து என்ன உங்க வீட்டு மேல கேட்கறீங்க? சத்தம் தான் ஓங்கி நிக்கணும். உங்க சத்தம் கேட்கவே கூடாது. உங்க வீட்டு மேல சரியா? இப்படி கேட்கணும்ல? வந்து அதட்டி உருட்டி பேசுறவங்க நான் கேட்கிறேன், உங்க வீட்டு மேலே கேட்டா இல்ல ஏன்? இல்ல உங்க வீட்டு மேலே கேட்டு வந்தா அடங்கி போய் அம்மா எப்படி வாங்க ரசா வாங்க. யாரு கேடா? இடம் உங்களுக்கு என் இடத்துல அந்த கால் பண்ணி வெட்டி பிடிக்கும். நானா மரியாதையா ஓடி போய் தலையில என் இடத்துல நின்றுக்கிட்டு மாலை கேட்டு ஒரு நிப்பானா இவருக்கு பதில் சொல்லி காவல் பாக்க காவல் பார்க்கற மாலுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்கள்ட்ட வெட்டியா நின்றுட்டா என் ஊருக்காரங்க வந்து நீ சண்டை விடுவாங்க. உன்கிட்ட விட நான் வெட்டியா பேசிக்கிட்டு கேட்டாங்க. காவல் முடிய போகுது. காட்டி இத பிடிச்சு கொடு. கேடுவரே, அதாவது நல்ல மாட்டுடைய தரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதனுடைய சோடு வச்சு. ஆமா. நல்ல மனிதனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நல்ல மனிதனை எப்படி அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லிட வச்சு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க பேசுற வார்த்தைகள் சரியில்லை. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் அப்படின்னா ஆமா. ஆமா எனக்கு அதுக்காக மாலை விட்டுட்டு போவோம். நீங்க அப்படியே நல்லா பக்குவமா வச்சுக்கணும். அது உங்களை யாரு விட்டுட்டு போச்சுனா? அங்க வேற இடத்துல போய் பிடிச்சிட்டு போக வேண்டாம்னு சொல்றீங்க. நாய் ஒரு வாகனத்துக்கு முனைவருக்கு நன்மைகள் காண போனோமோ காணலையே. வாழ்க்கை என்ன இம்சை காலையில வேம்புக்கும் பெண்ணுக்கும் வெட்டுக்கும் பெண்ணுக்கும் சுற்றும் பெருநாய் நிழலாய் தாங்கவே ஜெகந்தாங்க அறந்தாங்கும் தொண்டு நாடு வந்திருக்கேன். நேர்மை உண்மை. ஆமா. அந்த நேர்மையோடு உண்மையோடு இருக்கிறாங்க. இப்ப முடிக்கப்பட்ட உண்மையை அதனாலதான் நானும் பொறுமையா என்னடா என்ன நினைக்கிறது? இல்லைன்னா சண்டை சச்சரவுங்க என்ன நீங்க ரொம்ப கலோபரமாயிடும். யாரு நீங்க எந்த சண்டைக்கு வந்தாலும் சரி நானும் கொண்டு வந்த தயாரா இருக்கு. என்ன நீங்க திமுறா நெஞ்ச போட்டு மஞ்சள் என்ன போங்கப்ப ஒன்னு கொம்பட்ட பேக்குறீங்க பேசுறேன். ஓடி போயிரு, ஓடி போயிருமா. ஒரு நேரத்துக்கு போல இருக்க மாட்டேன். செஞ்சிருவேன். நான் செஞ்சது தெரியுமா? என்ன காரணம்? அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டு என்ன கடவுளே கண்டுபிடிப்பாரு. நான் யாருடைய சொத்துக்கு ஆசைப்படவே கிடையாது. வழியா கண்டாலும் உடையவர் கேட்கும் பொழுது கொடுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொல்ல கிழங்க உங்க பொருள் இங்க வந்துருச்சுனா நீங்க தேடி வந்தது இதுதான். உங்க வர்க்க சாவித்திரியே கொண்டு முழுக்குதான் கொண்டு எங்கிட்டு கொள்றது சாவித்திரி செத்ததே இந்த மாவட்டம். அதனாலதான் நான் சோடாவும் இல்ல இல்ல இது பனினால கட்டுறது தினமும் தினமும் கத்துறோம். அதனால அது ஒண்ணு சோடா ஒண்ணு சரி பண்ணிடாது. வந்து ஓய்வு தான் நல்லா சரியான ஓய்வு தூக்கமா இருக்கணும். அதுதான் காரணம். அதான் இருக்கட்டும். இதெல்லாம் சொன்னாப்ப உங்களுக்கு நான் மாலை கொடுத்துருவேன். என்னடா என்ன பிரச்சனை வேகமா எடுக்கிறியா? நான் கிளம்புறேன் உள்ள சொல்லிட்டேன். நம்மளும் போவோம். நீங்க இருக்கிறீங்க அதுதான் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. நான் அவ்வளவுதான் ஒரு காமன் நேரம் ஓடி. உங்க முகம் வளர்ச்சியோட தான் நாங்க நாடகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க கிளம்புறீங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் தாமதமா போயிட்டு எப்பவுமே இதை ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த பேச்சு குத்திருந்தாங்கல்ல ஆண்கள் எல்லாம் அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க இங்க ஜெகஜோதியா இருக்கும். அவங்க எல்லாம் தூக்கி போயிட்டாங்க. ஒரு நாள் இருந்தா தான் என்ன ஒரு நாள் வந்து காண்டவனுக்காக முடிச்சிருக்க முடியல பாருங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல ரொம்ப ஊர்ல அப்படிதான் நடக்குது. பேட்ச் குத்திருக்கோம் மட்டும் உட்கார்ந்து இருந்தா போதும். ஆண்கள் வரிசையில இந்த உட்கார்ந்து இந்த பெண்கள் வரிசையில அது எல்லாம் முக்கியமா ராத்திரி நேரத்துல வேலை பார்க்கணும் வர மாதிரி கிளம்பிடுச்சு. இப்பதான் என் மகளிர் மன்றமே உட்கார்ந்துருக்கு. எல்லாம் மகளிர் மன்றமா? அங்க மன்றம் என் ஆறு மன்றமெல்லாம் பாரு என் மன்றம் தான் இருந்து சிஸ்டமோட உட்கார்ந்துருக்கு. திடீர முடிக்க அந்த சிரிப்பு அடங்கல. நாங்க என்ன உமா மூஞ்சி மாதிரியா உட்கார்ந்துருக்கோம்? அவர் தான் பேசுறாரு. பதிலா இல்லையா? நீங்க கையா கேட்க முடியும். அந்த டீ கடையில பாரு என்ன பேச்சு நடக்குறீங்க. நம்மளோட வேகமா நடக்குது பாருங்க. டீ கடையில தான் நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க. அதனால பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களும் வேற டாக்டர் இங்க வாங்க. இதெல்லாம் வெட்டித்தனமா பேசுவாங்க. என்ன பேச பாருங்க. எனக்கு பிரச்சனை பேச பாருங்க. விஷயங்கள் கேட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சொன்னா கேட்கணும். சொன்ன பத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும். சொன்ன பத்தி இருக்கணும். மாறவாடி நீ வார்த்தையை மாறாமல் பேசுகிறீ. வார்த்தையை மாறாமல் பேசுகிறீ. சொன்னா கேட்கணும். சொன்ன பத்தி இருக்கணும். இப்படியே நேரா போனீங்கன்னா இடது கை பக்கம் திருப்புங்க. இடது கை பக்கம் திருப்பி மறுபடியும் இடது கை பக்கம் திருப்பி. அம்மா காங்க வந்து இல்ல பக்கத்துல முல்லைக்காடு இருக்கு. முல்லையோட காடு. முல்லை காடு காடு சார்ந்த வயலுக்கு மாஞ்சேரி வந்தவர் நீங்க தானே? ஏன் என் அண்ணன் போறேன்? இந்த காட்டை விட்டு நகர மாட்டேன்.
அப்ப ஏதோ பிடிவாதம் இல்ல இல்லையா? இதுலதான் நான் விசாரணையே தொடங்கணும். என் ஜீவன் பாடுது, உன்னை தான் தேடுது, இங்கேதான் வாடுது. நான் ரொம்ப வாடிக்காம சொன்னா கேட்கணும், சொன்ன பத்தி இருக்கணும். நியாயமாகுமா? தர்மமா? நீ மருமைங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமை இருக்கு. ஓகே, தேங்க்யூ. என்ன மிஸ்டர்ங்கிற எஸ்டா நீ என்ன புட்டிங் போடுற? நிறைய கேள்வி நிறைய இருக்கு. உங்க ஊரு கழுகு மாம்பழம் என்ன இடம்? வேலுமலை சாறு மானம் முறையா இங்க பாத்தியா? அதை தாண்டி அதை தாண்டி என்ன தைரியம்? என்ன புழங்குறோம். என்ன நீங்க யாரை பார்த்து என்ன பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பேசுறதுக்கு என்னை மறைச்சு பதில் சொல்லணும். நீங்க யாரு? பதில் சொல்லுமா? என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? பதில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறேன்? ஆய மூடுங்க. என்ன பேசுறான்னு புரிஞ்சுச்சா? ஊர் எதுன்னு கேட்டா கழுகு மாமலைன்னு சொன்னார். நீங்களும் கேட்டுக்கோங்கப்பா, கை தட்டினவங்களே நல்லா கேளுங்க. கழுகு மாமலைன்னு சொல்லிட்டு சரி என்ன மலைன்னு கேட்டு வேலுமலை சாருன்னாரு. மான முதல் முறை எங்க பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு அதை தாண்டிங்கிறாரு. வாடி பொடின்னு பேசுறாரு. இவர் கைகால உடைக்கிறதா இல்லையா சொல்லுங்க. பேசுறது ஒரு ஆங்கமான பார்த்து பாய் கூசாம நாட்கள போல போட்டு நீ வந்து பாடா போடா அப்படிங்கிற சொல்லு வரும். பட்டு போச்சுன்னா சொல்லு போச்சு. ஏமா என்னை யாராவது ஒரு பக்கால கடையில வீட்டுக்கு கூட வந்து நீங்க என்ன சொல்லுங்க? என்னை பெத்தவனும் ஒரு பெண்ணு தான். அதிகோ ஐஸ் கட்டி வைக்கிறார். நம்பி என்னோட கூட பிறந்திருந்தாலும் பெண்ணு தான். இல்ல 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 நான் கற்றவனும் ஒரு பெண்ணு தான். நான் பெற்றிருந்தாலும் ஒரு பெண்ணு தான். இல்ல யார் நம்பாதீங்க. பூமாதேவின்னு பெண்ணைத்தான் சொல்றோம். ஆகாசவாணின்னு சொல்லி அந்த பெண்ணைத்தான் சொல்றோம். தாய் நாடுங்கிறான், தாய் மொழி அப்படிங்கிறான். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல? இவ்வளவு பிரச்சனை நடக்குதா இல்லையா? நீங்க அதான் நாடத்தை கத்துக்கூடாத பாத்துக்கங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி நீ நைட் இங்க வந்து உட்காருவீல காலையில மகளை வச்சுக்கிறேன். உள்ள வந்தா நீயே வெளியே எடுத்து போட்டுருவோம். ஏன்னா சீக்கிரியா
வந்த நீ தொலைஞ்ச உடனே சப்போர்ட் பண்ணலாம். நீ பேசுமா தாய்மொழின்னு சொல்றான், தாய் நாடுன்னு சொல்றான். பெண்ணுக்கு பிழை செய்த பெரும்பாவியம். மாதவமாய் பிறக்க மாதவம் செய்யணும், மாதராய் பிறக்க மாதவம் செய்யணும். பிள்ளை இல்ல பாவி பெரும்பாவிங்க. அது தவம்னு சொல்லல, மாதவமா. எவ்வளவு பெரிய தவம்னு சொல்றேன். நான் பெண்ணுக்கு பிழை செய்வேனா? அப்படி ஒரு நான் என்ன சொன்னீங்க ஏது சொன்னீங்கன்னு கேட்டுக்கலாம் போலக்கா. கடவுளே கந்த பெருமானி அதை விட்டுட்டு கேட்க விருப்பம் கிடையாது. போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கொண்ட மாதிரி பேசுறது இல்லையா? பொய் சொல்ல வைக்க பொடிக்கிற பொறி உள்ள எனக்கு குழந்தை. நான் சொல்றேன். ஆமா, என்னை பார்த்தா நீங்க எல்லாம் சாட்சி அக்கா நினைச்சு எத்தனை பேரும் அழுதுருவேனா? ஏதா நீங்களே சொல்லுங்க. நான் வாடி முடிஞ்சா பேசுனேன். காதல் இல்லையா? மாணவர்கள் எனக்காக 2 பேரும் இங்க வந்து இல்ல, நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எல்லாம் என்னை காட்டி கொடுத்த மாதிரி என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கியா? சொன்னாருமா, எங்க மாட பாத்தீங்க குட்டி பாப்பா, நீனாவே என்னை நம்பு, நீ ஒருத்தையாவது என்னை நம்பு. அதை தாண்டி அந்த தாண்டின்ற வார்த்தை என்ன தப்பாலே தப்பு கிடையாது. இருங்க, என்னை பெத்தவரு தகப்பேன், சரி, ஆம்பளவன். என் கூட பிறந்த என் சகோதரன் ஆம்பளவன். நான் கட்டிக்கிட்டா ஒரு ஆண் பிள்ளை, என் புருஷன் அவரும் ஆம்பளதான். நானும் என் புருஷன் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறோம்னா அங்க பிறக்கலாம் ஒரு ஆம்பளை பிள்ளை, என் மகன் அவரும் ஒரு ஆம்பளைதான். இத்தனை ஆதினத்தை போற்றக்கூடியவன் நானு. தெரியல உங்களுக்கு? உலகத்துல பெண்பாவம் மட்டும் பெல்லாதுல ஆண்பாவம் அதை காட்டும் தெரியாது. ஆனா இந்த பாவம் பண்ண வரல. நீங்க கேட்டத மாறி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லிருக்கேன். என்னை அதை தாண்டி அதை தாண்டான்னு. சரி, இப்ப என்ன பொங்கிக்கிட்டு இருக்கியே? பொங்கலாம் நல்லது. இப்ப இந்த இடம் யார் இடம்? ஏன் இடம் தான் எங்களுடைய பேரு வேலைகளை சாரு. அதுவும் எங்களுக்கு தான். பேரு எனக்கு தெரியாதுப்பா. நான் சொல்றப்பா, எங்க இடத்துல எனக்கு தெரியாது. அப்பப்பா போதுப்பா, எனக்கு தெரியாதுல்ல. சரிப்பா. இந்த வெளிச்சம், ஆமா, அந்த வெளிச்சம் அந்த அக்கா உட்காந்துருக்குல்ல, ஆமா, அதை தாண்டி அது பக்கத்துல ஒரு வரப்பு இருக்கா, அதையும் தாண்டி பக்கத்துல வந்து பெரிய கிணறு ஒன்று கிணறு ஒண்ணு இருக்கா, அதையும் தாண்டி அதுக்கு பக்கத்துல பாருங்க இருக்குதா, அதையும் தாண்டி பாத்தியமானே அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன் அவை விராட்டி சொன்ன? அவை விராட்டி என்ன சொன்ன? ஒரே வாரத்துல வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. நீர் உயர்ந்தாதானே வரப்பு உயரும். அப்புறம் நீர் உயரணும்னா வரப்பு உயர்த்தணும் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டு. அது வேண்டாம் நமக்கு பிரச்சனை. நான் சுருங்கக்கூடிய சான்றோர்கள் வாழ்விடம் இந்த குறிஞ்சி நிலம்னு நான் உங்க அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறதுனால சுருக்க கூறினால் விளங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை தாண்டி, மரத்தை தாண்டி, கிணறை தாண்டி அப்படின்னு சொல்லாம அதாண்டி 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 யார் பக்கம் தான் இருக்கு? அவருக்கு முன்னாடி எடுத்துட்டு பேசுனேன், இல்ல எனக்கு தான் முன்னாடி எடுத்து பேசுறீங்க. சரி, பரவாயில்ல, நம்ம மைத்துல அப்படின்னு அவன் சொன்னேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது ஒண்ணும் தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஆனா ஒரு ஆண் மகன் பாருங்க, ஆண் பிள்ளை இருந்தாலும் கூட ஆண் பிள்ளைன்னு எவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க நீங்க எல்லாம். நீங்க கொடுக்கறதெல்லாம் வரலாறு சொல்ல. எங்க அம்மா கிட்டத்தட்ட 95 வயது வரை இருந்து, அது உங்களுக்கு தெரியும். நான் வந்தேன்னா கூட காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருந்துச்சுன்னா டபக்கு மடிக்கும். ஏமா உன் பிள்ளை தானே, நீ எதுக்கு மாப்பிள்ளைங்கிற? இல்லப்பா, இது ஆண் பிள்ளையா இருந்தா கூட நீ ஆண் பிள்ளை மரியாதை கொடுக்கணும்ப்பா. இப்ப போட்டு நீங்க எல்லாம் குமுறி, அது வேற விஷயம். அப்ப நடந்ததை சொல்லிக்கிட்டு நடக்குது அப்படின்னு. ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப பேஷனே பாடா போட பேசிக்கிறேன். ரொம்ப பேர் அப்படிதான். காதல், அன்பு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அன்பு சொல்லிக்கிறதுக்கு மாத்திக்கிறீங்க எப்படி எல்லாம். ஆனா அப்படி இருந்த உலகத்துல என்னை பார்த்து பாடா ஒமட்ட இடிச்சேன்னு வச்சுக்கிறேன். ஏற்கனவே இடிச்சு நீங்க பாடா போடாதுங்கிறியா? அண்ணே, சீனியர் சொன்னேன், சத்தியமா சொல்றேன். என்னை பெற்றவரால எங்க அப்பா ஆம்பளதி யாரு நம்பி தலைவர். என் கூட பிறக்காத நீ 7 பேரும் இரவ மாடுங்க. எனக்கு அன்னைங்கிட்ட அன்னைங்கிட்ட ஆம்பளையதான். இத்தனை எல்லாம் இருக்கும்போது உங்களை போய் வாடாப்படான்னு பேசுவேன்னா சீனியர் திருப்பியும் சொல்றேன். விஜயமானாலும் அந்த கேஆர் விஜயமானாலும் உயிரோட இருக்கணும். யாரு சிரிப்பு புண்ணு வகை அரசியல் கேள்வி குடிக்கணும்.
அந்த அம்மானால உயிரோட இருக்கணுமா ஐயோ, பயமா இருக்கு. என்ன நெருப்பு நடிக்கிறா நீ தங்கச்சி அண்ணா. இங்க பாருங்க இந்த பேச்சு கூட இங்க வாங்க. அங்க பாத்தீங்களா அங்க தெரியுது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு பெரிய அரச மரம் இருக்கா ஆமா. அரச மரத்துக்கு பக்கத்துல பாருங்க வயக்காடு பயக்காடு. அந்த வயக்காட்டுல பாருங்க ஒரு வரப்பு ஆமா. அந்த வரப்புக்கு பக்கத்துல பாருங்க பெரிய கிணறு கிணறு. அந்த பெரிய கிணறு இத்தனையும் நீங்க அந்த அரச மரத்தை தாண்டி அந்த வயக்காட்டை தாண்டி தாண்டி, அந்த வரப்பை தாண்டி ஆ. அந்த மரத்தை தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல ஆமா. இதெல்லாம் தாண்டாம நீங்க வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அரச மரம் தாண்டணும், தாண்டலைன்னா போச்சு. அடுத்து வர வாய்க்கால் அதாவது அந்த வயல், அந்த வயலை தாண்டலைன்னா போச்சு. அடுத்து இருக்கிறது பெரிய கிணறுமா தடி உள்ளது பாம்பு பார்ப்பா. என்ன பாம்பா? ஐயோ, அந்த கிணத்தை தாண்டாம நீங்க இருந்துட்டீங்கன்னா கிணத்துக்குள்ள துவக்கடியில விழுந்திருப்பீங்க வேடுவரே. அதனாலதான் அந்த கிணத்தை தாண்டாம சொல்றது பதிலா அதை தாண்டா. அதாண்டி 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 அதாண்டி. நான் அதான் சொன்னேன் உங்களை பேசுறேன். ஓ, நீ என்ன நீ எந்த ரகம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா வாங்கின 2 பேருக்கு அவங்க 150 ரூபா 150 தலையை ஆட்டி ஆடுமா இல்லையா? ஒரு விளம்பரங்க அம்மா என்ன சரி இருக்கட்டும். மான் இங்க பாத்து இல்ல பாத்திரத்துல பெரிய பள்ளமா நோடிக்கலாம்ல மானுக்கு வந்து மாதிரி. ஆமாமா இல்ல இல்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க விமர்சனம் பயங்கரமா பெருசா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் யார்? அவரு வீடவர் தானே? நம்ம என்ன தவறு தானே? எங்க இருந்து வர்றாரு? எவ்வளவு காதம்? 20 காதமா? இவ்வளவு காதம் வந்தவரை நம்ம வெறுங்கை அனுப்பலாமா? எப்படி வெறுங்கையோட? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப மான நான் என்ன சொல்றேன்னா, வந்தவர் வெறுங்கை அனுப்பக்கூடாது. அதுக்கு தேனு திணை மாவு இருக்கு, அதை பிசைஞ்சு கொடுப்போம். அப்படிலாம் வேணாம். மான்குட்டி தானே கேட்டு வந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள ஒரு 80 வயசுல ஒரு மான்குட்டி இருக்கு. அது இங்கே உட்கார்ந்துருக்கேன். அந்த மான்குட்டி பிடிச்சு கொடுத்துருங்க. எனக்கு வேணும்னா குடும்பத்துக்கு சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்காங்க மரியாதை. அது சொல்லி விடுங்க. இப்ப பிடிவாத பிடிக்கிறாரா? ஓ ஆமா ஆமா. அப்ப வேடூருக்கு வந்து பெட்ரோல் மாஸ்டர் லைட் தான் வேணும். ஆமா லைட் தான் வேணாம். வேண்டாம். ஓ. அம்மா வள்ளியம்மா கேட்டு பார்க்கணும். என்ன கேட்க? கேட்டு போய் கேட்டு பாருங்க. உத்தமமான வேடுவர் நானம்மா. உண்மையை சொல்லுங்க. இவ தேடி மான் தான் தேடி இருக்காரு நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அப்புறம் எப்படி உத்தமின்னு சொல்லுங்க. பொய்யிலே பொய்யிலே அக்கா சொல்லுதுல்ல. இல்ல அப்ப நீங்க வந்து கூட பிறந்தவ போய் சொல்லுவோமா? உங்க பக்கம் தான் உங்க கட்சியில இருக்காங்க. அவங்க கட்சியில் நியாயத்தை சொல்றாங்க. தேடி வந்தது எனக்கு உண்மையுமே மான் இல்ல. அது மட்டும்தான். நான் மான் இல்லைன்றது 5 அடி கொடுத்த ஒரு மிருகத்தை. அது இல்ல தானே? அப்ப இவர் போய் சொல்றாரு தானே? புரியுது. என்னை பார்த்தா அஜிஜா அப்பா பாவமே. என்னை சொல்ல ஊருக்குள்ள பட்டு பட்டு மானு நோகுது. ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை இருக்கட்டும். அந்த வாழ்க்கை தேவையே கிடையாது. ஒரே வார்த்தை அவசரப்பட்டு ஓஹோன்னு வாழ்க்கை பார்த்தோம்னா ஏதோ ஆபத்துக்குமா இருக்கும். உண்மைதானே? சரி அது இருக்கட்டும். குடி வெட்டி பிடிக்கலாம், பழை வைத்து பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம்.
பிடிக்கலாம் கையில கூட பெரிய கனவு வச்சிருக்கீங்க குத்தி பிடிக்கலாம் ஏங்க பிடிக்கல ஏமா அது என்ன கொல்ல சொல்றீங்க ஏன் வேற நீங்க என்ன பண்ண போறீங்க காயம் படக்கூடாதுமா சிராய்ப்பு ஏற்படக்கூடாது கூடாது முட்டி மண்டை பிளந்துடக்கூடாது சரிங்க இல்ல கால் எதுவும் ஒடிஞ்சிடக்கூடாது அண்ணே அண்ணன் செய்ய வேணாம் ஏங்க என்னங்க என்னங்க நீங்க பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களாங்க இல்ல பரம்பரை ஆடுறீங்க யாரு பார்த்து இந்த கேள்வி உங்களை பார்த்தானுங்க கேக்குறீங்களா ஆமா இப்ப சொல்லட்டுங்களா சொல்லட்டுங்களா கோயம்புத்தூர்காரங்க சிரிக்கிறாரு பாருங்க ஏனுங்க வணக்கம் வணக்கம் சொல்லட்டுங்களா நீங்க நாங்க பரம்பரை வேட்டைக்காரங்களை இப்ப தெரிஞ்சுக்கலையே எப்படி எங்க அப்பா காளையை பிடிச்சாரு ஆமா காலை இன்னைக்கு எங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க காலை அடக்குறாங்க வெறும் பெரிய விஷயமா ஆரம்பம் எங்கன்னு பாக்கணுமா எங்க? எங்க அப்பா தான் பிடிச்சதுனால இப்ப எங்க காளைகள்லாம் பிடிச்சிட்டு தெரியும் முதல் வீரரோ ஆமா ஆ. முதல் பெண்மணின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அது மாதிரி முதல் ஆண் மகன் அவரு ஆ, எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சாங்க யார் உங்க அம்மாவா? ஆமா. ஒரு பெண்ணா ஆ. ஆச்சரியங்க சரி அடுத்து எங்க அண்ணன் எலியை பிடிச்சா என் தம்பி புளிய பிடிச்சான் எலி பிடிக்கிறது பெரிய வேலையாக்குற இத போய் வெறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க எலி பிடிக்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமா இல்ல எனக்கு தெரியல அதனால தான் அது உள்ள வலை வச்சுட்டு வங்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆஹா. மண்வட்டி எடுத்து வெட்டவனுக்கு தான் தெரியும் அதை பத்தி சரி அது இருக்கட்டும் ஆ. அடுத்த உங்க தம்பி யாரையும் சொன்னீங்களே ஆமா யார் அது தம்பி கொடுத்திருக்கானே என்ன பண்றாரு அவரு மலை மேல உட்கார்ந்துருக்கான் அப்ப உட்கார்ந்துக்காரு எதுவும் பிடிச்சிருக்காரு ஒரே வேட்டை அவன் புளிய பிடிச்சானே அச்சச்சோ, ஏங்க? ஆ. ஏங்க? ஆ. உங்க அப்பா காரை அடைச்சிருக்காரு ஆமா. நீங்க கண்ணுக்குட்டியாவது எடுக்கிறதுல ஆ. உங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சிருக்காரு நீங்க ஒரு சிங்க குட்டியாவது பிடிக்கிறீங்க. அடங்க. உங்க தம்பி எலி பிடிச்சிருக்காரு ஆமா. அண்ணே, ஆ. நீங்க ஒரு மூச்சிலாவது முடிக்கணும், முடிக்கணும். இல்ல உங்க தம்பி புளிய பிடிச்சு வச்சிருக்காரு ஆ. நீங்க ஒரு புளி குட்டியாவது பிடிக்கிறதுல ஆ. நீங்க இது வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கீங்க நானே வீட்டுல புடிச்சு புடிச்சு பாக்குறேன் அதுதான் விளையாட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிச்சு. இப்ப இல்ல இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கழிச்சாலும் மாடு பிடிக்க வாய்ப்பு இல்ல ராஜா என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க எனக்கு புடிச்சு புடிச்சு பாக்குறது விளையாட்டுக்குள்ள மானை பிடிச்சு பாக்குறதா நான் ஒரு மாடை பிடிச்சேன்னு பாருங்க சொல்லுங்க பாருங்க ஒரு களம் பெரிய களத்துல மானை போட முடியுமே சரி மோட விட்டு அப்படி போய் அப்படி தண்ணி பாஞ்சு குடிக்கிறது பயிற்சி எடுக்கிறீங்களா பயிற்சி எடுக்கிறமா முயற்சி தானே தேவை சரி சரி பயிற்சி என்ன யாரும் குடிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது சரி சில வேடுவர்கள் வேட்டைக்கு போனாங்கன்னா ஆ. மாடு கொம்பு காசு போடுவாங்க என்ன இருக்கு தம்பி மணி நீங்க கிளம்பு சில வேடுவர்கள் வேட்டைக்கு போனா சரி மாடு தோல் காசு போடுவாங்க ஆமா சில பேர் தசைக்கு ஆசைப்படுவாங்க ஆமா சில பேர் இந்த கொம்பு கூட ஆசைப்படுவாங்க நீ அந்த சிரிப்பு 32 தெரியுது சரி இப்ப நீங்க இந்த மானை தேடி வந்தீங்களே ஒருவேளை தோடு ஆசைப்பட்டீங்க இல்ல தசைக்கு ஆசைப்பட்டீங்க ஒருவேளை கொம்புக்கு ஆசைப்பட்டீங்க என்னையா இது ஏமா நான் என்ன தோலுக்கு ஆசைப்படுறேன்னா நான் என்ன சமாதி வேணா முழுவேடா இல்லையா முழுவேன்னு கேட்கிறேன் அந்த வேலை இங்க நடக்க ஒருவேளை தசைக்கு தசைக்கு நான் கறி சாப்பிட மாட்டேன் சைவ வேடம் சுத்த சைவமா சுத்த சைவம் ஒருவேளை அந்த கொம்பு அத நினைச்சிட்டு ஒரே சந்தோஷத்துல நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா அது குழப்பம் கெடுக்க போகுது பாப்பல நீங்க தேடி வந்தது ஆண் மனா பெண் மனா என்ன கேள்வி மாட்டு அடுத்த கேள்வி என்ன அதனை கேட்க முடியும் பெண்மான் 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 நாடா உடுத்து வச்சு இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் தயவு செஞ்சு எதிர்த்து என்ன பிரச்சனை போக மாட்டீங்களா போக மாட்டீங்களா நீங்க போறீங்களா இல்லையாப்பா இங்க பெண்மணி சரிப்பா தம்பி நீங்க நாலு பேரும் பெற்று கொடுத்தது தடுத்து வைங்க நம்ம அண்ணே ஏங்க ஒரு 10 மணிக்கு மேல சொல்லிக்கோங்க 10 மணிக்கு மேல உட்கார்ந்த பிள்ளைங்க எவ்வளவு வேண்டாமடா போய் நீங்க வேற போக மாட்டேன்னு சொன்னீங்களேம்மா என்னன்னுமா என்ன பிரச்சனை இல்ல நான் என்ன கேட்டேன் மானுடைய தோல் காசுட்டீங்களா தசை காசுட்டீங்களா கொம்புக்கு இவர் கொம்புக்குன்னு தருது ஆமா கொம்புக்கா இருந்தா கண்டிப்பா அது ஆண்மானதா இருக்கணும் ஏன்னா ஆண்மானுக்கு தான் கொம்பு இருக்கு பெண்மானுக்கு கொம்பு கிடையாது அப்ப நீங்க தேடி வந்ததா என்ன பெண்மானுக்கு கொம்பு இருக்குதுங்கிற நீங்க பெண்மானுக்கு கொம்பு இல்லை எப்படி எப்படி நான் சொல்ற கொம்பு இல்லை எப்படிமா தெரியாதா எப்படி ஆண் மயில் பார்த்திருக்கீங்களா தோகை இருக்கா இருக்கு நீட்டமா பெண் மயில் ஆண் சிங்கம் பார்த்திருக்கீங்களா சிங்கம் படையல் இருக்கும் பெண் சிங்கத்துக்கு காளை மாடு பார்த்திருக்கீங்களா திமிழ் இருக்கும் பசுமாட்டுக்கு கிடையாது சேவல் பார்த்திருக்கீங்களா கொண்டை இருக்கும் பெட்டை கோழிக்கு கிடையாது அதே போல ஆண் யானைக்கு தந்தம் பெண் யானைக்கு அது போல எல்லாத்துலயுமே கொண்ட திமிழ் அந்த எல்லாமே அதாவது எல்லாமே இருக்கிறது அது ஆண் இனத்துக்கு தான் சரிங்களா தோகையில இருந்து எல்லாமே பெண் இனத்துக்கு கிடையாது அதனால நீங்க தேடி வந்த ஆண் நீங்க கோவப்படுறது எனக்கு தெரியுது வேண்டாம் நம்ம ஒத்துக்கிட்டு போறோம்
என்ன கெட்டு அவர் போக எங்க கோவப்பட்டார் சார்? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. நல்லா விட்டு கொடுக்க கோபுர. போங்க. என்ன ஆண்மானுக்கு கொம்பு பெண்மானுக்கு கொம்பு இல்ல தம்பி, அவ்வளவு மைக் செட் ஆஃப் பண்ணுப்பா, முடிச்சு ஒத்துக்கடா ஒத்துக்கடா அதான் ஒத்துக்கிட்டீங்களா? முடிச்சு வச்சு ஆயிரம் எடுத்து வச்சு. ஏன் அதான் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டேன் ஏன் எதுக்கு ஆண்மானுக்கு முன்னாட்டுக்கு கேட்டேன் என்னையா ஒரு பச்சை பையன் இப்படி நின்னு இப்படி மிரட்டலாம்? ஆண்மானுக்கு கொம்பு இருக்குதுமா பெண்மானுக்கு குருத்து இருக்குல்ல மறுபடியும் சொல்லுங்க. ஆண்மானுக்கு கொம்பு இருக்குது பெண்மானுக்கு குருத்து இருக்குல்ல ரவி மணி கைய பாருங்க. ஆண்மானுக்கு கொம்பு உண்டு, பெண்மானுக்கு குருத்து உண்டுன்னு நான் கேட்க கொய்யா பழம் மாதிரி காமிக்கிறாரு. என்னது இது? நான் கேக்குறேன் இல்ல இல்ல இவர் எங்க அண்ணன் உட்காந்துருக்காங்க அவங்க உங்கள்ட்ட அக்கால ஒரே இல்ல இதுக்கு இவர் எல்லாம் பேசுறத வச்சு பாக்குற இவ்வளவு நேரம் கேள்வி, எல்லா கேள்வியிலையும் இவர் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு முடிஞ்ச பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு இதுல இருந்து மேற்கொண்டு ஒரு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, கடைசியில தீர்வு தேடி வந்தது மானாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு நேரம் பேசுறதுல உங்கள்கிட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம், கருப்புசாமி வேளாண்மை கருப்பா என்னை இவர்கிட்ட சாம்பிராணி காப்பாற்ற. வாசகா ஆமா, தேடி வந்தது மானே அல்ல. நீங்க வேற ஏதாவது தேடி வந்து மானா அப்பட்டமான போய் சொல்றீங்க. தேடி வந்தது மானாக இருந்துச்சுன்னா என்னமா மான பாத்தாரமா மான பாத்தீங்களா நீங்க அதெல்லாம் கேட்கணுங்க. மான பாத்தீங்க பார்த்ததுனால கொம்பு அப்படின்னா பேசுறாரு. பிரச்சனையும் மான பார்த்தது மயங்கி இதுதான் அழகுல மயங்கிறது. சரி, மான நீங்க நல்லா பார்த்தது உண்மையானா அந்த மானுக்கு உள்ள, அந்த மானுக்கு உரிய, அந்த மானுக்கு உண்டான அங்க அடையாளம் இருக்கா? காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுளாவும் 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 காரிகையே காரிகையே நின்றுளாவும் நின்று உலாவும் காரிகையே காரிகையே மேயாத மேயாதமா இதுவும் மேயாதமா பல்லெல்லாம் இருக்குதுமா நல்லா 32 மேல இருக்குது கோல்கேட் விளம்பரம் மாதிரி என்ன மேயாது புல்மேவாதமா புல்மேவாதமா மாப்பிள நல்ல ஈட்டி மாதிரி எப்படி புள்ளிமேவாத மேயாதமா மேயாதமா புள்ளிமேயாதமா மேயாதமா மேயாதமா புள்ளிமேவாதமா மேயாதமா மேகுங்கானகமடைந்து நருயங்கனமும் முழுகுங்கமலும் பல மங்களரித்து சுணந்து படர்ந்து மேயாதமா காணக்குறவர் கண்மதி இடவர காணக்குயிலை நிகழ்வு உடையது மேயாதமா தேனும் பாலும் திணிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போலும் தேனும் பாலும் திணிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போலும் தேனும் பாலும் திணிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போலும் மேயாதமா தேனும் பாலும் திணிமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போலும் மேயாதமா சாயாத கொம்புரை இருந்தாலும் அது தாயாத கொம்புரை இருந்தாலும் அதுதான் தலையிலிருந்து பாயாது பாயாதமா மாப்பர கண்டதுண்டோ மாதர கண்டனோ உன்னோட வெள்ளி
அவர் மாட்டேங்கவில்லை, என்னை தான் தெரிவிக்கிறேன். இப்பவும் சொல்றதா பொய் இல்லை. அதாண்டி எப்படி இல்லை? பொய் சொல்றேன். மான் போட்ட குட்டி தானே. யார் மான் என்றாலும் மங்கை என்றாலும் ஊமையில ஒண்ணுதானே. ஒண்ணுதானே நம்ம சொல்றோமா இல்லையா? சரி ஆ? அதானே. ஆயலோட்டும் பெண்ணே ஆயலோட்டும் பெண்ணே ஆவிரே 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 மன்னதன் பாவியே மனக்கரை ஊவியே ஆயலோட்டும் பெண்ணே 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 ஆயவேடா போடா அடவா ஆயவேடா போடா கட்டி வந்து சண்டை நானா மானத்தடி வந்தேன். நான் ஆயிரம் ஏன் நீங்க இது பண்றீங்க? என்ன ஆமா ஆயவேடா போடா. அடி 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 ஏ அடியா என் அண்ணனை கூப்பிடவா? பாங்கிய பங்கைய மோகன் அங்கிய சித்தன் தங்கனை தாங்கிய வாழுரங்கன் ஆயே லோடு பெண்ணே 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 எங்க கூப்பிடலாம்? நீயே தான் எனக்கு மனவா என்ன ஒரு அண்ணா மாந்தேடி வந்த வீடு ஒரு நாள் மாந்தேடி வரலையா? என்னைத்தான் தேடி வந்தாரா? உங்களை இல்லைன்னா என்னைய ஹோமாலே இருக்கீங்க. நான் கடவுளை மனபடி தேனுமை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் மனப்பதற்கு மனப்பதற்கு
கேள்வி வேலனாக வந்ததும் யாம்தான். உம்மை திருமணம் முடிய வேண்டும், சம்மதம் மட்டும் ஒரு கூறி வரமுறை தாருங்கள். என்ன இந்த ஊர் மக்கள் பெருமக்கள் அவர்மி 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வு தெய்வானி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவையானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும் என்று முதல் அனைவருமே நலமுடன் இருப்பார். அது மட்டுமல்லாது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று உலகத்தார் அனைவரும் அழைக்கட்டும், கெட்டிமேல வாத்தியங்கள் முழங்கட்டும். நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு தெளிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு தெளிக்க வேணும், எனத்தங்கவே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பார்ப்பான பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பார்ப்பான பொங்க வேணும், பெருக வேணும், எனத்தங்கவே ஊரெல்லாம் வாழ வேணும். அகவான சுடர் வந்து பாவான் இந்த உலகில் தீராத ரூபமுலகு சர்வசாமி நாமம் பாகவாக ஆஜனை மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராமதேவ். இதுவரையிலும் நாளத்தை கண்டிருந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் இங்கே மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த முறையில் ஒளிபரப்பு செய்து கொடுத்த திவ்யா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரிந்த நண்பர்களுக்கும் அதன் உரிமையாளருக்கும் இங்கே எங்களை எல்லாம் மிக அழகாக வீடியோ கவரேஜ் செய்து கொடுத்த இது உங்க ஒரு சேனல் அருமையினார் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த கீபோர்ட் லீடை ஏதோ வேற கொடுப்பீங்களே அவங்க இங்கே வழியாக காட்சியளித்த அருமை அத்தாச்சி முன்பு அத்தாச்சி அனிதா அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக நடைபெற்றுக் கொள்கிறது. மற்றும் டான்சராக நடித்த அன்பு சகோதரிகளுக்கு நடைபெற்றுக் கொள்ளப்படுகிறது. இங்கே மிருதங்காட்சி முடிக்கும் அருமை தம்பி சுதர்சன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு ஆளுநர் வாசம் முடிக்கும் அருமையினார் மற்றும் நாடக பிரதமர் ஆகிய அருமையினார் பால்சாமி அவர்களுக்கு நடைபெற்றுக் வைக்கப்படுகிறது. மற்றும் தாள மணிமுத்து அவர்களுக்கு நடைபெற்றுக் வைக்கப்படுகிறது. இங்கு பெரியாசம் முடிக்கும் அருமை மணிகண்ட பிரபு அவர்களுக்கு நடைபெற்றுக் வைக்கப்படுகிறது. அவங்களா இல்லை யார் இல்லை மற்றும் நாரதான் எடுத்துக்கொண்ட அருமை மைத்துனர் ஜெயமாதன் அவர்களுக்கு நமது விழாக்கம் சார்பாக நடைபெற்று வைக்கப்படுகிறது. அத்துணை கொடுத்துருங்க மணி வாங்கி இங்கு சிறந்த முறையில் யூடியூப் கவரி செய்து விட்ட அருமை என்னார் அவர்களை மேடிக்க முடிவு தரணும் கேட்டுள்ளோம். இங்கு மிகச்சிறந்த முறையில் சீனாமை செய்துவிட்ட முத்துமாரியம்மன் வண்ணத்திரையகம் எஸ்விஎஸ் குரூப் அம்மன் குறிச்சி அவர்களுக்கு பணம் வைக்கப்படுகிறது. மற்றும் மிகச் சிறந்த முறையில் ஒளி செய்து கொடுத்த திவ்யா ஆடியோஸ் அதில் பணிபுரிந்த நண்பர்களுக்கு பணம் வைக்கப்படுகிறது. ஆனால் உடனே நான் வச்சு எங்களை எல்லாம் அழைத்து வந்த எங்களது வண்டி ஓட்டுநர் அருமைனா சுப்பிரமணிய அவர்களுக்கு முன்னாடி பற்றி வைக்கப்படுகிறது. ஓட்டுநர் சுப்பிரமணியன் அவர்கள்
சுப்பு அதை வாங்கி வைங்க மாமா மாமா இங்க வாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி.